டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். நல்ல மொறுமொறுன்னு இருக்கக்கூடிய இந்த முறுக்குக்கு இன்றைக்கி நம்ம வெறும் அரிசி மாவை மட்டும்தான் வச்சு பண்ண போகிறோம். இதுக்கு பொட்டுக்கடலை மாவோ உளுந்து மாவோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அதே எப்படிங்க 2 மாவும் இல்லாமல் வெறும் அரிசி மாவில் எப்படி செய்யலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் ஒரே மாவு நல்லா மொறுன்னு ஒரு முறுக்கு பண்ண போகிறோம். அந்த முறுக்கு பண்ணுறதுக்கு ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு தண்ணி, அதாவது 2 கப்பு தண்ணி, மெஷர்மெண்ட் 2 கப்பு தண்ணின்னா 1/2 லிட்டர் தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி நல்லா சூடாகி வரட்டும். அதுக்கடையில் தூளுப்பு ஒரு 1/4 டீஸ்பூனு, சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூனு, எள்ளு, வெள்ளை எள்ளு, கருப்பள்ளி எதுனாலும் பரவாயில்ல 1 டீஸ்பூனு, பட்டர் வந்து ஒரு 25 கிராம் இருக்கும். நம்ம 2 டீஸ்பூனு, அது நல்லா கெட்டி பட்டராக இருக்குது. அதை எடுத்து நம்ம அந்த தண்ணியில், சூடான தண்ணியில் சேர்த்துருவோம். பட்டர் நல்லா உருகி வரட்டும். பட்டர் உருகி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கே மாவு சேர்க்க போகிறோம். மாவு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு, பாக்கெட் மாவு தான். மெஷர்மெண்ட்டில் 2 கப் எடுத்து வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட இது 300 கிராம் இருக்கும். அந்த மாவை நம்ம சூடான தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ 2 கப்பு தண்ணி எடுத்துருந்தோம்ல, 2 கப் மாவு, 2 கப் தண்ணிக்கு 2 கப் மாவு போட்டு இந்த சூடான தண்ணியில் மாவை நல்லா கலந்து விடுங்க. சூடான தண்ணியில் நல்லா மாவை பரட்டி விடுங்க. மாவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வச்சிடலாம். அந்த மாவு நல்லா தம்மாகி வரட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷம் கழித்து நம்ம நல்லா தம்மான மாவை எடுத்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். சட்டி இன்னும் சூடாக தான் இருக்குது, அதனால் வேற ஒரு இதுக்கு மாற்றிடுவோம். மாவு நல்லா கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், நம்ம கரெக்டான அளவில் சொல்லியிருக்கோம். அதனால் இந்த வெதுவெதுப்பான சூடாக இருக்கும்போதே நல்லா மாவை பிசைஞ்சு விடுங்க. நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சு உருட்டிடணும். நல்லா சைனிங்காக மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு கெட்டியாக. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு முடிச்சுட்டு ஒரு ஈர துணியை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க, காயாத அளவுக்கு. இப்போ நம்ம இதிலேருந்து எப்படி முறுக்கு புளியலாம்னு சொல்லி பார்ப்போம். அமுக்குழக்கு தான் எடுத்திருக்கேன். அமுக்குழக்கில் ஒரு ஸ்டார் உள்ள அச்சு தான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசாக உள்ளது. நீங்கள் ஸ்டார் உள்ள அச்சு இல்லைன்னா சாதாரணமாக உள்ள அச்சு எதுனாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி மேலேயும் நல்லா எண்ணெயை தடவி விட்டுக்கோங்க. குழக்கில் ஒரு 3/4 வாசிக்கு பிடிக்கிற மாதிரி மாவை உருட்டி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு பிழிஞ்சிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒயிட் பேப்பர், பட்டர் ஷீட் ஏதாவது விரிச்சிக்கிட்டு இது மேலே நம்ம சுற்றிக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா உங்கள் பக்கம் தெரிகிற மாதிரி அந்த உலக்கை வச்சுக்கோங்க. அப்படி லேசாக நல்லா நைஸாக ஒன்று ஓலை நெருக்கி ஒரு 2 ரவுண்டு சுற்றுங்க, போதும். அவ்வளோதான். 3ஆவது சுற்றில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படியே இதை ஜாயின் பண்ணி விட்ருங்க. இப்போ முறுக்கு நம்ம பிழிஞ்சு வச்சுட்டோம். முறுக்கு சுடுறதுக்கு இந்த கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் எப்பயுமே முறுக்கு சுடும்போது மீடியமான ஹீட்டில் தான் இருக்கணும். அடுப்பு அதேமாரி மீடியத்தில் தான் இருக்கணும், ரொம்ப ஹெவியாக இருக்க வேண்டாம். இப்போ நம்ம ஒவ்வொரு முறுக்காக எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம ஒரு ரவுண்டுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயோட சூடுக்கு தகுந்தாப்புல, எண்ணெயோட அளவுக்கு தகுந்தாப்புல நம்ம உள்ளே சேர்த்து விட்டுறலாம். இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்து ஒரு நிமிஷம் ஆச்சு. இந்த 1 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சலசலப்பு நல்லா முழுன்னு வெந்துக்கிட்டு இருந்தது. சலசலப்பு கொஞ்சம் குறைஞ்ச உடனே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. இப்போ அந்த மீடியமான ஹீட்டில் கிட்டத்தட்ட ஒரு முறுக்கு ரெடியாக நமக்கு 4 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி அப்பப்போ லேசாக திருப்பி விட்டுட்டு நல்லா பபுள்ஸு இந்த மாதிரி குறைஞ்ச உடனே நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நம்ம அருமையான ஒரு பட்டர் போட்டு ஒரே மாவில் முள்ளு முறுக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே அப்படியே குத்தி எடுத்துடலாம். இப்போ இதே போல் நம்ம சொன்ன மெத்தடில் எண்ணெயை வந்து நல்லா மீடியமான ஹீட்டில் வச்சுக்கிட்டு மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே சூப்பரான ஒரு முறுக்காக அப்படியே சுட்டு எடுத்துருங்க.